அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இன்று ஒரு அற்புதமான தொகுப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பிள்ளை நம்ம வணங்குவோம். அந்த அருகம்பிள்ளை வணங்கி, அகஸ்தியர் மாமுனிவரை வணங்கி, இந்த பூமி தாய் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகைகளுக்கெல்லாம் பூமி தாயினுடைய பாதத்தை வணங்கி, அதை கொடுக்கக்கூடிய விவசாய பெருமக்களை நாம் எல்லாம் போற்றி இன்றைக்கு ஒரு அற்புதமான தொகுப்பு, அதாவது ஆட்ரிசம். அதாவது ஆட்ரிசம்னா மூளை வளர்ச்சி அந்த குழந்தைக்கு எப்படி ஏற்படுகிறது, அதனுடைய தாக்கங்கள் எப்படி எப்படி இருக்கும், அதனால் என்ன பாதிப்புகள் வரும். பிறகு பாத்தீங்கன்னா இதுல 3 விதமா நம்ம அதை யோசனை பண்ணிக்க பார்க்கப்போம். ஒண்ணு எப்படி இதனுடைய தாக்கம், இரண்டாவது இதற்கு மூலிகை மருத்துவங்கள் அல்லது ஆலோசனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு ஆன்மீக தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தியும் இந்த தொகுப்புல ரொம்ப அற்புதமா நம்ம சிந்திக்க போறோம். ரொம்ப அற்புதமான தொகுப்பு. நிறைய பேர் இன்னும் ரொம்ப குழப்பிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா இது ஒரு நோய் கிடையாதுங்கிறத முதல்ல பதிய வச்சுட்டு இதற்கு ஒரு தீர்வும் உண்டுங்கிறத இந்த தொகுப்புல நான் பதிய வைக்க போறேன். அப்ப முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருமணமான நாள்ல அவங்களுக்கு நல்ல நாள்கள் பார்த்து ஒரு முகூர்த்தத்தை வைப்பாங்க. அன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் நடக்கும். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதனுடைய காலங்கள் மாறிவிட்டது. அப்ப என்ன ஆகுது, இது முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாயினுடைய 2 அதாவது அணுக்கள் 2 சேரும் போது 3 நாட்கள் அந்த டெலிட்டியம் என்ற டீப்ல இருந்துட்டு திரும்ப கருப்பைக்குள்ள வரும். அப்ப இந்த 3 நாட்களும் அது அந்த நாட்களினுடைய கிரக கிழங்களையும் இந்த 3 நாள் உள்ள இருக்கக்கூடிய கிரகத்தெல்லாம் கழிச்சுட்டு திரும்ப அந்த கருவறை பைக்குள்ள வரும்போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் உடனடியாக தேவை. அங்கே ஒரு சின்ன ஆக்சிஜன், அதாவது ஒரு ஆக்சிஜன் அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த ஒரு 15 நாள் 12 வாரத்துக்குள்ள கிடைக்கலன்னா அப்பயே அந்த குழந்தைக்கு ஒரு மூளையில ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு கணிப்புல கிடைச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்களா, அந்த காலத்துல உள்ள ஒரு கணிப்பு அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான இடையூறு வரக்கூடாதுன்னு தான் முகூர்த்த நாள்களை கரெக்டா கணக்கு பண்ணி அந்த இரவு முகூர்த்தங்களை கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கிரகத்தினுடைய அமைப்பும் குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறத அப்பயே உணர்ந்துட்டாங்க. நம்மளுடைய சித்தர்கள் காலத்திலே உணர்ந்திருக்காங்க. அப்ப அந்த ஆக்சிஜன் குறைபாடு இந்த குழந்தைக்கு வரும்போது தெரியாது நமக்கு, புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும், 12 வாரம் அதுக்குள்ளார ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு ஒரு சில மூளைக்குள்ள அப்பயே சோர்வுகள் ஏற்படும். அது நமக்கே தெரியாது. அப்ப வளர்ந்து 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 10 மாதம் வரலையும் இடையில இந்த ஒரு மூளை அதிகமாக வளர்ச்சி அடைந்த குழந்தைகளையும் குறைவாக வளர்ச்சி அன்டிஷன் பேபிங்கிற குழந்தைய நம்ம அதாவது கர்ப்பத்தில் இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இன்னும் எந்த விதமான ஒரு பரிந்துரைகளும் இல்லை. அதற்கு என்ன சார் அப்ப நம்ம கடைபிடிக்க வேண்டும்? அதற்குத்தான் இந்த மூலிகைகளினுடைய ஒரு மருத்துவத்தை இந்த தொகுப்புல கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த கருவுற்று நாள் கணக்கு பண்ண நாள்ல இருந்து நம்ம தாய் தான் இதற்கு முக்கியமான ஒரு தெய்வம். அந்த தாய் தானே எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதை கொடுக்குறாங்க. அப்ப காற்று முதற்கொண்டு அந்த தாய் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணணும், அந்த கருவுற்ற நேரத்தில் அந்த தாய் ஒரு 3 மாத காலத்துக்கு அதுக்குள்ள ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிடும். 3 மாதத்துல
அந்த 3 மாத காலத்துக்குள். அதனாலதான் என்ன பண்றாங்க, நேராங்கட்ட நேரத்துல வெளியில போகாத, அதாவது மத்தியான நேரத்துல போகாத, இரவு நேரத்துல போகக்கூடாதுன்னு வெளியில அப்படின்னு சொல்லி கருவுற்றவங்களை கொஞ்சம் தடங்கல் பண்ணி வைப்பாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உறுதியாக உண்மையாக ஒரு விதமான அதிர்ச்சியான சம்பவங்களை நினைக்க கூடாது. ஒரு டிவில ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் அல்லது யாரோ ஒருத்தர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன சம்பவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க கூடாது. அப்ப பார்த்தோம்னா என்ன ஆகும், அந்த தாயினுடைய இன்னைக்கு கரு உற்பத்தி ஆகி அந்த குழந்தைக்கு செல்கள் மூலியமா உற்பத்தி ஆகுதோ அப்பவே அந்த குழந்தை தாயினுடைய ஒரு நிலையை பெற்று விடுகிறது. அப்ப இந்த தாய் எந்த அளவுக்கு மனது பாதிக்கப்படுதோ அப்ப அந்த குழந்தைக்கும் அந்த மூளையினுடைய சக்திக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அங்கதான் அந்த ஒரு விதமான தாக்கம் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் ஏற்படுமா? கிடையாது. நான் சொன்னது போல ஒரு விதமான மன அழுத்தத்தினாலும் மன தாக்கத்தினாலும் ஏற்படக்கூடியதுதான் இந்த ஒரு சின்ன விஷயங்கள். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்றோம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், அதாவது அந்த ஒரு கருவுற்று அந்த 3 மாத காலங்கள் வரலையும் அந்த உடல் உறவுகள் நிகழ்வுகள்ங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு வித சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கோம். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல ஒரு விதமான அதிர்வுகள் ஏற்படக்கூடாது. ஒரு 45 நாளைக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்கள் மூலியமா நாம அதை கழிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது மருத்துவருடைய கருத்துக்கள் நிறைய இருக்கு, அது நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரலையும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். அப்ப என்ன பண்றோம், நம்மளுடைய அதிர்ச்சியான சம்பவங்கள், ஒரு சண்டை சச்சரவுகள், நேர காலங்களை பார்த்து செல்லக்கூடிய முறைகள், அப்புறம் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடாத நிகழ்வுகளை நாம் அந்த 3 மாதத்துக்குள் நாம் மனதுல பதிய வைக்க கூடாது. அந்த அதிர்ச்சிகள் வரக்கூடாது. அப்படி ஏற்படும் போது 100ல ஒரு 10 குழந்தைகளுக்கு இந்த ஒரு தாக்கம், அதாவது இது ஒரு நோய் கிடையாது, ஒரு மூளையினுடைய ஒரு குறைபாடுகள் தான், இது நோய் கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் மற்றபடி எதுல சார் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை இருக்கும், 2வது குழந்தை அதுக்குள்ளார கொஞ்சம் தரிச்சோம். அப்ப அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு மாத்திரைகளை கூட சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் போது வேணாம் விட்டுடு, நம்ம அடுத்த வாட்டி அதனுடைய முறைகள் என்னவோ அதை பயன்படுத்திக்கலாங்கும் போது விடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சொல்ல வரும்போது அவங்க சாப்பிட்ட மாத்திரையினாலும் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேண்டாம் என்றால் அது முடிவு செய்து விட வேண்டும். ஆனால் இப்ப அதுக்கு காலங்கள் இடமில்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த மாத்திரைகளை நாம் தெரியாமல் சாப்பிட்டு வேண்டாம் என்று விட்டாலும் இந்த ஒரு குறைபாடுகள் ஏற்படும். அப்ப பாருங்க, எந்தெந்த விதத்துல தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு அந்த குறைபாடுகள் ஏற்படுதுங்கிறத நம்ம இப்பயே அற்புதமா புரிஞ்சிருக்கோம். அப்ப எவ்வளவு தூரம் குழந்தையினுடைய ஒரு வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? இப்படியெல்லாம் நம்ம ஒரு கர்ப்பம் அடைந்த தாய் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக நாம் நிறைய விஷயங்களை பல நிலைகளை உணர்ந்து செயல்பட்டோம் என்றால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த விதமான இடையூறும் வராது. உறுதியது, உண்மையும் கூட. அப்படியே மீறி ஒரு சில குழந்தைகள் வருது அப்படின்னா அதுக்கு நான் பின்னாடி விளக்கங்கள் நிறைய சொல்றேன். அப்புறம் இது காலகட்டங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் டெலிவரி ஆகிற நேரத்துல, குழந்தை ஜனனமாகிற நேரத்துல ஒரு சில குழந்தைகள் ஆக்சிஜன் பத்தலன்னு சொல்லிட்டு இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தனி ஆக்சிஜன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சிஜன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து
இந்த அட்ரிக்ஷன், இந்த நோய், இந்த ஒரு தாக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை பெர்சன்ட் சார்? ஒரு 10% தான் கிடைக்கும். ஏன்னா அங்கதான் அதுக்கு தகுந்த ஆக்சிஜன் கிடைக்கல அந்த குழந்தைக்கு, மூளைக்குங்கிறதுனால இமிடியேட்டா கொண்டுட்டு போய் அதுக்கு தேவையான மருத்துவ இன்குபேட்டர்ல வச்சுக்கிற காலம் வந்துருச்சுல. அப்ப என்ன பண்றாங்க, தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதிலும் ஒரு 10% வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம கணிச்சுக்கணும். அதனாலதான் குழந்தை எழுந்துட்டோன்னா பிறந்தோன்னு முதல்ல கட்டுறோம். அந்த குழந்தைக்கு உடனே காற்று கிடைக்கணும், கத்தணும் அப்படின்னு. கத்துனா நார்மலா இருக்குன்னு அர்த்தம். கத்துல காத்து சரியா கிடைக்கல, நுரையீரலுக்கு காத்து போலன்னா உடனே ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். அப்ப இப்படிதான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இந்த மூளை வளர்ச்சியினுடைய குறைபாடுகள் ஏற்படுகிறது. அண்டிசன் சொல்லக்கூடிய இந்த ஒரு வித தாக்கம் ஏற்படுகிறது. இது எப்ப சார் தெரியும்? இந்த குழந்தைகளுக்கு இது எப்ப தெரியும், நம்ம எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சுமார் ஒரு 12 வாரங்கள் தவழும் போது, அது தாயினுடைய அன்போடு இருக்கும் போது நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. தவழும் போதோ அல்லது அம்மாவை பார்த்து சிரிக்கும் போது அல்லது ஏதாவது அதுகிட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் இமிடியேட்டாக நமக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு லைட் வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அந்த லைட்டை உத்து பார்த்துட்டே இருக்கும். அது கொஞ்ச நாள் போக போக நமக்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஒரு வெடி வெடிச்சாங்க அப்படின்னா உடனே அது வயிற்றுல அப்படியே நடுங்கும், அந்த குழந்தை அப்படியே நடுங்கும். இதையும் ஒரு விதத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ், ஒரு வயசு வரலும் போது, நம்ம நடக்கிற பருவத்துல கூட்டிட்டு போகும்போதோ அல்லது வீட்டுல இருக்கும் போதோ அந்த குழந்தை என்ன பண்ணும், நம்ம கூட வந்துட்டே இருக்கும். நம்ம கையை விட்டுட்டு தானா ஓடும், ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்க ஓடும். அப்ப ஏன் இந்த குழந்தை போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கூட தானே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இது மாதிரி ஒரு சில மாற்றங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு இயல்பா வர்றதை விட ஒரு வித்தியாசமாக மாற்றங்கள் வருது அப்படின்னா உடனடியாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நேற்று அது மாதிரிதான் ஒரு குழந்தை, ஒரு 3.5 வயசு 4 வயசு இருக்கும், பஸ்ல வந்துட்டு இருந்தோம். திடீர்னு அந்த குழந்தை என்ன பண்ணுது, கை வெளியில நீட்டுது, நல்லா ஃபுல்லாவே வெளியில நீட்டிடுது கைய. பக்கத்துல இருக்கவங்க வண்டி ஏதாச்சும் அடிச்சிருப்பா, கை எடுத்து உள்ள வைப்பான்னு அந்த அம்மாவை இந்த பையன் திட்டுறான். பக்கத்துல இருக்க தாய் அவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தாயினுடைய மனநிலையும் சரியில்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த பையன் அந்த அம்மா திட்டும் போது 2 பேருக்கு, அந்த பையனுக்கும் இவனுக்கும் ஒரு தகராறே வந்துருது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரியவர் போய், டேய் என்னடா இப்படி சட்டம் போடுற தம்பி அப்படின்னு கேட்கும்போது அவரையும் அவன் ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் வருதுன்னு தாய் உடனடியா அந்த குழந்தைய கவனிக்கணும். இயல்பா இருக்கிறவன் இப்பயே இப்படி ஆக்ரோஷமா பேசுறானே, ஒருத்தர் தேவையில்லாத வார்த்தைகள்ல ஒரு எக்ஸ்டர்னல் பவர்ல கொடுக்குறானுங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆனா அது பக்கத்துல அந்த அம்மாவுக்கு தெரியல. நான் அது பக்கத்துல உட்காந்து நோட் பண்றேன், ஆகா இந்த குழந்தைக்கு இப்பயே ஒரு விதமான தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கறத அப்ப நம்ம சொல்ல முடியல. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம உணரணும். அந்த குழந்தை 5 வயது ஆகிற வரலையும் நம்ம உணரணும். உணர்ந்துட்டோம்னா ரொம்ப எளிமையா குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. அதுக்கு அவ்வளவு தூர முக்கியத்துவம் கொடுத்திருக்கு நம்மளுடைய மருந்துகள் மருத்துவமும். அந்த காலத்துலதான் விட்டுட்டாங்க. இதற்கு வழி தெரியாம, இதுக்கு முறைகள் தெரியாம இன்னைக்கு 40 வயசு வரலையும் கூட படுத்த படுக்கையில அந்த ஆண்டிஷன் பேபி கிடக்குது, கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அவங்க தாய் தான் அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தையினுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும், எல்லா நிகழ்வுகளையும் அந்த குழந்தை கொடுத்தாகணும். அந்த குழந்தையும், ஏன்னா மூளை மட்டும்தான் வளர்ச்சி இல்லை, மீதி தன்னுடைய இதயம் நல்லா வேலை செய்து, நுரையீரல் வேலை செய்து, அத நம்மளுடைய ஜீரண மண்டலம் வேலை செய்து, வெளியே நல்லா போகுது, நல்லா உணவு சாப்பிட்டுக்கிறாங்க ஊட்டும் போது, எல்லாமே நடக்குது. ஆனா மூளைகள் யாரு என்ன எப்படிங்கிறது தெரியல. அப்படியே படுத்த படுக்கையில அப்படியே படுத்து கிடக்குறான். 40 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தைய பாக்குறோம். அந்த குழந்தை நல்ல ஆளு வாட்ட சட்டமா இருப்பாங்க. அந்த குழந்தைய அப்படிதான், என்ன செய்யறான்னு தெரியாது. இப்பயும் இருக்கிறாங்க, 40 வயசு சொல்லி இருக்கிறாங்க.
அவங்க வீட்டுல பாதுகாப்பு வச்சு வளர்த்து அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்ப மருத்துவத்துறையிலையும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அறிவியல் பூர்வமாவும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். இப்ப எப்படி வருது, என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப ஒரு நுணுக்கமான கருத்துக்களை நம்ம பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஒரு நுணுக்கமான கருத்துக்களை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி சார் நம்ம கண்டுகிட்டோம், இது எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது நோய் இல்லைங்கிறீங்களே, அப்ப என்ன அப்படின்னா, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு காற்றினுடைய அதிர்வு, அதாவது ஆக்சிஜன் சரியா பத்துலதுனால அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றம். இப்ப சமீபத்துல கூட ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா, இதுல ஒவ்வொரு குழந்தைய அபார முறையில செயல்படும். அப்ப அந்த தாய் என்ன பண்ணிருக்கணும், அந்த அபார முறையில என்ன செயல்படுதுங்கிறத பார்த்து அந்த லைன்ல கொண்டுட்டு போகணும். அப்ப அந்த குழந்தைக்கு அங்க வெற்றி கிடைக்கும் அபார முறையில். அப்படிதான் இப்போ ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா செஸ் விளையாட்டுல அபார முறையில வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பேர்த்தல நான் சொல்ல விரும்பல. அப்படியே ஒரு சூழ்நிலை, அவங்க தாய் அதற்கு காரணம். அந்த பையனுடைய திறமை எதுல இருக்குங்கிறத உணர்ந்துட்டாங்க. அந்த திறமையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த வழியை கடைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பையன் அதுல ரொம்ப முன்னேற்றத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அப்ப பாருங்களேன், ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அபார சக்தி மூளையினால் ஒரு வெற்றியையும் காண முடிகிறது. அப்ப ரெண்டு விதத்துல அதனுடைய தத்துவம் நம்ம உணர்ந்து பாருங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம இந்த தொகுப்புல குணப்படுத்தக்கூடிய முறைகளையும் இதற்கு தேர்வை, அதாவது பயிற்சிகள் எப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். இப்ப இதனுடைய முறைகள் எப்படி எப்படிலாம் நமக்கு வந்திருக்கு, இதனுடைய தாக்கம் எப்படி வருது, இதை யார் முதல்ல கண்டுபிடிக்கணும்? தாய் தான். இதற்கு தாய் தான் முக்கியத்துவமான ஒரு உண்டுதலா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அடுத்த காலகட்டத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், இது ஒரு 5 வயசுல 3 வயசுல நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கு தேவையான பயிற்சிகள் நிறைய இப்ப கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அந்த குழந்தை என்ன செய்யுது, அப்ப அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்து அமைதியா இருந்து அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் புரிஞ்சுட்டு அடுத்த வாட்டி அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல அதை வைக்க கூடாது. அப்படிதான் நம்ம முறையா மாத்திக்கணும். அப்ப இந்த குழந்தை போய் அதை எடுத்து போட்டு உடைக்குது, இந்த குழந்தை தேவையில்லாம அதை போய் தூக்குது, இந்த குழந்தை ஏதாச்சும் லைட்டு, அதாவது வெளிச்சம் வந்தா பயப்படுது அப்படிங்கும் போது இதெல்லாம் உணர்ந்துட்டாங்க, இந்த தாய் உணர்ந்துட்டாங்கன்னா அப்ப அந்த முறையை அவங்க கடைபிடிச்சுக்கிறாங்க. அப்படிதான். அப்ப அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்கு முதல் மருத்துவரும் தெய்வமும் தாய் தான். இந்த குழந்தைக்கு மட்டும் தகப்பர் கூட இருப்பார், ஆறுதல் கொடுப்பார், ஆனால் முக்கியமா தாய் தான். அப்ப என்ன பண்ணணும், சக மாணவர்களோடலாம் இந்த குழந்தைகள் விளையாடும் போது அப்ப கூட ஒரு மாற்றம் ஏற்படும். யாருக்கு? அந்த குழந்தைக்கு. ஒரு வகுப்புல போய் தனியா உட்கார்ந்துருப்பான், ஏதாவது பார்த்துட்டு இப்படியே பேசிட்டே இப்படியே தன்னை காணைக்கல். அப்ப டீச்சர் அங்கே பங்கு கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த டீச்சர் அவங்களுடைய தாய் தந்தையரை கூப்பிட்டு, உங்க பள்ளியில குழந்தை கூட சேர்த்து விட்டுருக்கீங்க, அவனுடைய ஒரு சில மாற்றங்கள் இப்ப ஏற்படுகிறது, இதை நீங்கள் உணர்ந்தீர்களா என்றும் அந்த டீச்சர் அவங்கள்ட்ட சொல்லணும். இது முக்கியத்துவம். எல்லா மாணவர்களும் நல்லா இருப்பாங்க, ஆனா அந்த ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா உட்கார்ந்துருப்பான், அல்லது வித்தியாசமா பார்ப்பான், அல்லது பக்கத்துல இருக்க பையனை பிடிச்சி கிள்ளி விடுவான், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி பார்க்கும்போது அப்ப இது மாதிரிலாம் உங்க பையன் பண்றாப்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா உடனே அவங்க வீட்டுல நம்மளுடைய பையனுடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது, எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் அவங்க அறிஞ்சிட்டு தேவையான மருத்துவத்தை கொடுத்துட்டோம், பயிற்சிகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தை
நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு மருந்துகளும் முக்கியத்துவமும் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப அந்த மருந்துகளினுடைய முதல் இதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வல்லாரை, இது எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வல்லாரை. அடுத்து பாத்தீங்கன்னா வெத்தலை, இது வெத்தலை. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், பேரிச்சம்பழம், கருப்பா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம். அடுத்து தேன், இது தேன், பியூர் தேன், இது தேன். இப்ப இதெல்லாம் எப்படி சார் அந்த குழந்தைக்கு நம்ம எடுக்கிறதுங்கிறத விட தாயினுடைய கர்ப்பப்பையில் கருவறையில் இருக்கும் போதே அந்த தாய் தேவையான ஒரு நாளைக்கு காலையிலும் இரவும் ஒரு வெத்தலை எடுத்து அதுல கொட்டை நீக்கப்பட்ட பேரிச்சம் வச்சு தேன் ஊத்தி சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தால் கூட கருவிலேயே அது மாறி போயிடும். அது உண்மையும் கூட. காரணம், அந்த ஊட்டச்சத்து தேவையான காற்றின் மூலமா அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுது, தன்னுடைய மூளை வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியை நிறைவேற்றி செய்கிறது. நம்ம நினைக்கிறோம் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அந்த தாய் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுங்கிறத கண்டிப்பா ஒரு சில காலகட்டம் அந்த குழந்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதை நாம் மறுக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம், நல்லா பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறோம், அதுல தேன் கொஞ்சம் விடுறோம், வெத்தலையை வச்சு காலையில ஒரு 2 வெத்தலை, 4 பேரிச்சம்பழம், 1 ஸ்பூன் தேன் இரவு. இதனால கரு கலைமாங்கிறது கிடையவே கிடையாது. இதற்கு காலகட்டங்களும் கிடையாது. ஒரு 2 மாதத்திற்கு மேல் நாம் கருவுற்று விட்டோம் என்று உணர்ந்து விட்டாலே அப்பையிலிருந்தே இதை எடுத்துக்கலாம். ஒரு உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமானது இந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முதல் மூலிகை இந்த மூலிகை வரும். பேரிச்சம்பழம், வெத்தலை, தேன். முடிந்தால் கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 4 மிளகு வச்சுட்டா ரொம்ப நல்லது, இன்னும் நல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்படிதான் நம்ம ஒரு உணவு முறையில நம்ம அந்த குழந்தைக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும். அப்ப இது எத்தனை நாளைக்கு சார் சாப்பிடணும்? இந்த தாய் 9 மாதம் வரையிலும் கருவுற்ற நாளிலிருந்து இதை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன மருத்துவர்கிட்ட போய் பார்த்தாலும் அவர்களுக்கு அதாவது இரத்த அணுக்கள் சீராகவே இருக்கும். அப்ப இரத்த அணுக்கள் சீராக இருக்கும் போது அந்த குழந்தைக்கும் சீரான உடல் ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி இருக்கும். இதுதான் நம்ம டோட்டலா கவனிச்சுக்கணும், முக்கியத்துவமானது இது. புரியுதுங்களா இப்ப நான் சொல்றது? அப்ப தேவையான ஊட்டச்சத்தை எடுத்துட்டோம்னா கருவிலேயே இந்த ஆக்சிஜன் குறைபாடு இந்த குழந்தைக்கு மாறிவிடும். இதை ஒரு சில பேர் உடல்ல உனக்கு ரத்த குறைவு, ரத்த சோகை இருக்கு, HB கம்மியா இருக்கு, நீ நிறைய இது உணவுகள் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் அயன் தேவையானது எடுத்துக்கணும் அப்படின்னு பரிந்துரையெல்லாம் போகும்போது அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு 7 மாசம் ஆகும்போது அப்ப அது அந்த தாக்கம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அது சப்போர்ட் பண்ணாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம கருவுற்றோம் அப்படின்னு தெரிஞ்ச 1 மாதம் 2 மாதத்துல இருந்தே எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரவே வராது. இப்படிதான் நம்ம அந்த குழந்தைக்கு கருவிலேயே நோயை குணப்படுத்த, அதாவது இந்த ஒரு சுவாசத்தினுடைய தாக்கத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மூலிகை இந்த வெத்தலை, தேனு, இந்த பேரிச்சம்பழம், இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி சார், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டோம், திரும்பவும் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பாதிப்பு வருது, இதை நம்ம எப்படி குணப்படுத்துறது? வந்துடுச்சு சார், இந்த குழந்தையை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு கொண்டு போக முடியும்னா, இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் எந்த விதமான மருத்துவமும் கிடையாது. ஆனால் ஹோமியோ மருத்துவத்தில் தீர்வு கண்டிருக்கிறார்கள், தீர்வும் உண்டு. சரியான ஹோமியோ மருத்துவரை தேர்வு செய்து அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளை அவரிடம் சொல்லி அதற்கு தேவையான குணம் அறிந்து மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவம்
ஹோமியோ மருத்துவம் மட்டும்தான். அப்ப ஒரு 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு அவர் ஒரு மருந்து கண்டினியூவா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு உணரும் போது அதுக்கு இடையில அந்த குழந்தைகளுக்கு ஒரு சில பயிற்சிகளும் கொடுக்கணும். அந்த பயிற்சிகள் யார் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா தாய், ஆசிரியர்கள், இவர்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி பயிற்சி கொடுத்தாதான் அந்த குழந்தையினுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஹோமியோ மருத்துவம் இதற்கு ஒரு சிறந்த மருத்துவம். அதுக்கிடையில இந்த மூலிகை மருத்துவம் அதை விட சிறந்த மருத்துவம். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு மருத்துவமும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுலயும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீச்சல்ல அதிகமா ஆர்வங்களும் இருக்கும். அது ரொம்ப நம்ம கவனக்குறைவா எடுத்துக்க கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அபார சக்திகளும் உண்டு, குறைபாடுகளும் உண்டு. அபார சக்திகள் எதுல இருக்குங்கிறத ஒரு தாய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த வழியிலேயே அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அவங்க வாழ்க்கையை வெற்றியடை செய்வாங்க. அப்படி ஒரு அற்புதமான சக்தி அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இதெல்லாம் யார்? தாய் தான். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒரு தாயினுடைய அன்பிலும் இந்த மருத்துவம் ஹோமியோ மருத்துவத்தினுடைய ஒரு மருத்துவ சிகிச்சையிலும் ஆசிரியருடைய ஒரு பங்களிப்பிலும் இந்த ஆன்ட்ரிஷன் பேபியை உறுதியாக குணப்படுத்தி கொண்டு வந்து விடலாம். இது உண்மையும் கூட. இது கண்கண்ட உண்மை. புரியுதுங்களா? இது கண்கண்ட உண்மை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவரை அணுகி மருந்து சின்ன வயசு ஒரு 5 வயசுக்குள்ளாரையே ஹோமியோ மருந்தெல்லாம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஹோமியோ மருந்து 5 வயசுல கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வளர 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 அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப இந்த தேர்வை கொடுக்கறவங்களே, இந்த பயிற்சி கொடுக்கறவங்களே யாருன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் மருத்துவர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. அந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தாய்மார்களும் தான் இதுக்கு தேர்வு. அதாவது இந்த குழந்தைக்கு தேவையான பயிற்சி கொடுக்கறவங்களே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த குழந்தைய நம்ம கொண்டு வர முடியும். இது எவ்வளவு நாள் சார் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய முயற்சியிலும் உங்களுடைய நல்ல முறையான மருத்துவத்திலும் அந்த குழந்தையிடம் நாம் கோபப்படாமல் அந்த குழந்தையினுடைய வழியிலே நாம் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கொண்டோம் என்றால் உறுதியாக 12 வயதிலிருந்து 15 வயதுக்குள் ஒரு கல்வியினுடைய ஒரு ஸ்தானத்தில் வந்து விட்டதென்றால் மூளையினுடைய அபார சக்தி வந்துவிடும். அதுவரையும் நம்ம தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அதுவரையும் நம்ம தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? பாதுகாப்பா இருக்கணும். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு தாய், ஒரு மருத்துவர், ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு முறைகளை வகுத்து கொடுத்துட்டு இருக்காங்கிறத பாருங்க. இப்படிதான் நம்ம குணப்படுத்த முடியும். இதுதான் முக்கியத்துவமான ஒரு வழியும் கூட. நீங்க நான் போய் ஆங்கில மருத்துவத்துல பாக்குறேன் குணப்படுத்த முடியும், இதுக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறேன் குணப்படுத்த முடியும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போது கூட இந்த ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியாது. வேற இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைகளுக்கு ஊனம் இருக்கா, அல்லது வேற ஏதும் குறைபாடுகள் இருக்கா, அல்லது பிளவு உதடுகள் இருக்கா அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஆக்சிஜன் குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது.
இது வளர வளரதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன பண்ணணும், இது ஏன் சார் இப்படி வருது அப்படின்னா அதுக்கு காரணங்களும் நான் சொல்றேன், புரியுதுங்களா? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த கருவறையில் இருக்கும் போது அந்த தாயினுடைய ஒரு சூழ்நிலையை மாற்றங்கள் ஏற்படும் போது அதற்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் முதல் முறை. அப்புறம் இப்படி தொடர்ந்து அந்த தாய் தன்னுடைய குழந்தையை ஆளாக்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது தானாக எல்லா மாற்றங்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் அதை செய்யும் போது நாம் இப்படி செய்ய வேண்டும், நாமளும் இப்படி செய்ய வேண்டும், நாமளும் இப்படி நடக்க வேண்டும் என்று தானாக அது உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நன்றாகவே அமைத்துக் கொள்ளும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்துல நல்லா மாற்றி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைகளாம் கூட இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வருமா சார்? வராது, கண்டிப்பா வரவே வராது. புரியுதுங்களா? ஐயோ வறுமை, நம்ம இப்படி மாதிரி குழந்தைகளை கல்யாணம் பண்றோமே, வரவே வராது. ஆனா ஒரு சில காலகட்டத்தில் யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய உறவு முறைகள்ல அக்கா குழந்தைகளையோ தங்கச்சி குழந்தைகளையோ மாமன் குழந்தைகளையோ ஒரு உறவுகளில் குழந்தைகள் எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த மூளை குறைபாடுகள் உள்ள வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக 3 குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது கண்கூடாக நான் பார்த்திருக்கின்றோம். அதுக்குதான் உறவுகள்ல நம்ம திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் கூட. உறவுகள்ல நம்ம திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முறையும் கூட. இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உறவுகள் நம்ம கல்யாணம் பண்ணாம அந்த சொத்துக்கள்லாம் விட்டு போதே, அப்ப சொத்துக்கள்லாம் எப்படி ஆகுதுன்னு இப்ப நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பொருளாதாரம் முக்கியம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் குழந்தையினுடைய வளர்ச்சி முக்கியம். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியத்துவமானது. சரிங்கய்யா, இப்ப குழந்தை எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் ஆன்டிஷன் பேபியா இருக்கு, அப்ப 2வது குழந்தைக்கு இந்த மாதிரி வருமா? கண்டிப்பா வராது. உறுதியா நீங்க நினைச்சு கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த முதல் குழந்தை அதுக்கு தேவையான காற்றுகள் கிடைக்கல, அதுக்கு தேவையான உங்களுடைய பாதுகாப்பு வயிற்றில் இருக்கும்போது கொடுக்கல, அப்படி வந்துருச்சு. இப்ப 2வது குழந்தைக்கு நீங்க நல்ல பாதுகாப்பு கொடுப்பீங்க, உங்களுக்கு அந்த குழந்தையினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை வயிற்றுல கருவில் இருக்கும் போதே எடுத்துக்குவீங்க, நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப அந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 100% கிடையவே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கூட கிடையாது. இதுதான் நம்ம உறுதியா நம்பக்கூடிய விஷயம். அப்ப அந்த குழந்தை அப்படி இருக்கிறதுனால 2வது குழந்தை அவனை பார்த்து அப்படி வரவே வராது, கண்டிப்பா வராது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். 2வது குழந்தை என்ன பண்ணும், அந்த அண்ணன் நமக்கு இப்படி இருக்கானேன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஒரு முக்கியத்துவமான நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். அப்ப 2வது குழந்தைக்கு கண்டிப்பா வரவே வராது. அப்ப நம்ம இந்த ஆன்டிஷன் பேபியினுடைய ஒரு நோய் இல்லை, இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு குறைபாடுகள் தான். ஆக்சிஜன் அதாவது காற்றினுடைய சக்தி மூளைக்கு தேவையான அளவு செல்லாததினால் கர்ப்பையிலே ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தான் இந்த ஆன்டிஷன் குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தேவையான மருந்துகளை எடுத்துக்கிறோம். அப்ப எதுக்கு சார் வல்லாரை காமிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வல்லாரை ஒரு 3 மாதத்திலேயே லேகியமா கிடைக்குது. அப்ப இந்த மூளையினுடைய சக்திக்கு வல்லாரை லேகியம் சாப்பிடலாம். அப்ப இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம கருப்பைக்கு எதுவும் பிரச்சனை வருமா? வரவே வராது. வல்லாரைக்கும் அந்த குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தாயினுடைய செல்களில் இருந்து
தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு இது ஒரு உணவா போகுது. வல்லாரை இலைக்கு எடுத்துக்கலாம், வல்லாரை துவையல் எடுத்துக்கலாம், வல்லாரை கீரை எடுத்துக்கலாம். எவ்வளவு நாள் சார் எடுத்துக்கணும்? வாரத்துல 3 நாள் எடுத்துங்க. ஆனா இது தினமும் சாப்பிடணும். ஆனா இது வாரத்துல 3 நாள் எடுத்துங்க போதும். அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் குறைபாடு இந்த வல்லாரையிலையும் வயிற்றில் இருக்கும் போதே குணமாகி வருகிறது. சரி சார், இதெல்லாம் வந்துருச்சு. ஒரு 10 வயசு 9 வயசுலயும் இந்த வல்லாரை கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். தாராளமாக வல்லாரை இலையும் அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மூளையினுடைய ஒரு செயல்பாடை ஊக்கி வைக்கக்கூடிய சக்தி இந்த வல்லாரை கீரைக்கு உண்டு, வல்லாரை இலையத்துக்கு உண்டு, வல்லாரை சிறப்புக்கு உண்டு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மூலிகையே உணவாக அந்த குழந்தைக்கு கொடுத்தாலும் அந்த மூலிகையினுடைய சக்தியினால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கு. தாய் எப்படி தன்னுடைய செயல்பாடுகளை உணர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை பகிர்ந்து செயல்படுத்துகிறாங்களோ அதுபோல இந்த மூலிகைகளும் ஒரு உணவு சத்தாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைகளுக்கு உண்டு. அப்ப பாருங்க, நம்ம அந்த குழந்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மூலிகைகள் மூலமாக, ஆசிரியர் மூலமாக, மருத்துவர் மூலமாக, தாய் தந்தையர் மூலமாக, உறவுகள் மூலமாக இத்தனையும் அந்த குழந்தைக்கு கொடுத்தாதான் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகும் போது தன்னைத்தானே உணர்ந்து விடும். இது உண்மையும் கூட. இதை எல்லாரும் உணர்ந்துக்கணும். இந்த குழந்தை இப்படியே விட்டுட்டோம்னா, நான் இப்ப சொன்ன மாதிரிதான், இந்த பஸ்ல வரும்போது அந்த குழந்தை கண்டுக்காம அவங்க அம்மா இருக்காங்க, அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வயசு ஆகும்போது அதுக்கப்புறம் தானா அது ஏதாச்சும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். கோபத்துல அது தாயே கூட அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதலே கண்டுபிடிச்சிட்டு தேவையான முறைகளை பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா குணப்படுத்தி விடலாம். இது உண்மையும் கூட. இப்ப நம்ம அற்புதமா அது ஏன் அந்த மூளை குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு எப்படி நாம் பாதுகாப்பை தர வேண்டும் என்பதை பார்த்து விட்டோம். சிகிச்சைகளையும் பார்த்து விட்டோம். ரொம்ப அற்புதமான சிகிச்சை இது. நிறைய தொகுப்புல இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் சார் வயிற்றுல இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் இந்த உணவுலாம் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுத்தாகணும். ஏன்னா இப்ப உள்ள பரிந்துரைகள் மருத்துவத்துக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவமானதா இருக்கு. அப்ப அந்த மருத்துவத்தை கண்டிப்பா நம்ம கொடுத்தாகணும். புரியுங்களா? அப்படிதான் நம்மளுடைய மருத்துவத்தினுடைய ஒரு சக்தி. இப்படி கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட். இப்ப நம்ம இந்த 2 தொகுப்பை நம்ம முக்கியமா பார்த்துட்டோம். எப்படி குழந்தைகளுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்குங்கிறதையும், அதுக்கு என்னென்ன தீர்வுங்கிறதையும், என்னென்ன மருத்துவ குறிப்புங்கிறதையும் ரொம்ப அற்புதமா பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு, அதாவது இந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக காலங்களை பற்றியும் நாம் சற்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும். கிரகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் அதுவும் முக்கியத்துவம். நான் முன்னாடி சொன்னது போல திருமண காலங்களில் அந்த முகூர்த்தத்தை கழிச்சு வைக்கக்கூடியதையும் நாம் ஆராய்ச்சி செயல்பட வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செயல்படும் போது அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகத்தில், இப்ப இது பொதுவான ஒரு விதியை நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் உண்மைன்னு சொல்ல முடியாது. பொதுவான ஒரு விதி. இதற்கு என்ன சார் பரிகாரங்கள் கேட்கும்போது ஒரு பொதுவான விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு செவ்வாயும் ராகுவும் எந்த இடத்தில் சேர்ந்து இருந்தாலோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன மூளை வளர்ச்சி குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது அதிகம் சொல்ல முடியாது. சாரி, ஒரு நிமிஷம். அதிகம் சொல்ல முடியாது. அப்ப இந்த குழந்தைகளுக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் இந்த குறைபாடுகள் ஒரு சில குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சார் மூலிகைகளுக்கு
ஜோதிடத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மருத்துவ ரீதியா எப்படி குணப்படுத்துறோமோ அது போல நாம ஆன்மீக ரீதியாவும் இதை குணப்படுத்துறதுக்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த குழந்தைக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்ப ஒரு நோயின்னா ஒரு காய்ச்சல் ஒரு 3 நாள்ல அந்த நோய் குணமாயிடும். ஆனா இது அப்படி கிடையாது. மூளையினுடைய ஒரு வளர்ச்சி குறைபாடு. அப்ப நம்ம எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறது தான் நமக்கு தீர்வு. அப்ப நம்ம சொன்னது போல இதற்கு என்ன சார் அப்ப முறையான பரிகாரங்கள்னா, இதற்கு அந்த குழந்தைகளை அவர்களுடைய நட்சத்திர நாள் என்று திருச்செந்தூர் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஒரு 48 வாரம் 48 மாதம் கண்டிப்பாக ஒரு சில ஆன்மீக மாற்றங்களும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தி இறை அனுகிரகத்தினால் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்ப இறை அனுகிரகத்தினாலும் இந்த குழந்தைக்கு ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. அப்ப திருச்செந்தூர் ஆலயத்திற்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆலயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன சார் பண்ணா, அது கல்வியில் கொஞ்சம் வளர்ந்து வர வர தினமும் ஒரு 10 முறை சொல்லுங்க. அது தானாக சொல்ல ஆரம்பிக்கும் போது ஓம் ஐயம் சரஸ்வதி நமக அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா மூளைக்கு கல்விக்கு நாக்கினுடைய ஒரு சொல்லுக்கு நாம் ஆன்மீகத்தில் சரஸ்வதியை கலைவாணியை நாம் எடுக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஓம் ஐயம் சரஸ்வதியே நமக அப்படின்னு அந்த குழந்தைக்கு உச்சரிப்பை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஒரு நாளைக்கு சொல்ல சொல்ல தினமும் அது 108 வாட்டி எழுதி பார்க்குதோ சொல்லுதோ தானாக மூளையில் ஆன்மீகத்தினுடைய ஒரு நெருடல் கூட ஏற்படும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த குழந்தை எப்படி சார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னா, அப்ப இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஒரு இசையில கூட அது ஒரு அபார்தான ஒரு சக்தியை கிடைக்கும். ஒரு பாடல்கள்ல கூட ஐயோ இந்த குழந்தை இப்படியாப்பட்ட குழந்தை இவ்வளவு அழகா பாடுதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட அந்த குழந்தைகள் பாடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், 3 வழியில அந்த குழந்தைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறையை கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக் நமக்கு பண்ணி காமிக்கும். ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தாயோ தந்தையரோ மனம் தளரக்கூடாது. அதுதான் நாம் முதல் செய்யக்கூடிய மருத்துவம் கூட உண்மையும் கூட. மனம் தளரக்கூடாது. ஏதோ முற்பிறவியிலையோ அல்லது நம்ம சொல்றாங்கல்ல கர்மாக்களிலோ நம்மளுடைய மூதாதையர்கள்னாலோ யாரோ ஒருத்தனால இப்பிறவியில நம்ம இந்த மாதிரி ஒரு குழந்தைய நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கார், நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுக்கு தேவையான வழிமுறைகளை செய்து நம்ம அதை குணப்படுத்தி கொண்டுட்டு வருவோம். வந்துட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அது படுத்தே கிடந்தா விட்டுருவோம். அது எது பண்ணினாலும் இந்த பஸ்ல பார்த்த மாதிரி பண்ணிச்சுன்னா விட்டுடுவோம். அது மாதிரி விடாதீங்க தயவு செய்து. தாய்மார்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு குழந்தை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா உடனடியாக ஏன் இந்த குழந்தை இப்படி அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்யுங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய என்ன முறையோ நாம் தேவையான தீர்வை உடனடியாக நிவர்த்தி பண்ணலாம். இப்படி எத்தனையோ குழந்தைகளை அந்த தாய் அபார சக்தியை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கிறது உண்மையை நிரூபிக்கப்பட்டிருக்கு. இசையில, மிருதங்கத்துல, நல்ல ஒரு பாடல்கள்ல, விளையாட்டுல, செஸ் விளையாடுவான். ஆனா அவன் அண்டிஷன் அருமையா விளையாடுவான். அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாடுவான். அவனுடைய அபார சக்தி எங்க கிடைக்கும், நீச்சல். அப்ப அவனுடைய சக்தி எதில் அபாரமா இருக்கிறது என உணர்ந்து அதில் கொண்டு வந்தோம்னா அவனுடைய தகுதி மென்மேலும் பெரிய நிலைக்கு கொண்டு போய் சேரும். இப்படிதான்
நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த குழந்தையினுடைய ஒரு அற்புதமான நிலையை நாம் உணர்ந்து நாம் இதை செய்தோம் என்றால் நமது வாழ்வில் எந்த குறைபாடுகளும் வராது. அதே போல இதுக்கு எது விருதம் இருக்கணுமா சார்? அதெல்லாம் விருதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. நான் சொன்னேன், இப்ப இந்த குறைபாடுகள் உள்ள குழந்தைகள்லாம் மருந்து கிடையாது. நிறைய கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு நான் இப்ப சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க குழந்தைகள்லாம் இது மாதிரி சொல்லுமா, ஓம் ஐயும் சரஸ்வதியே ஸ்வாகன்னு சொல்லுமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி, இன்னைக்கு ஐயா நீங்க சொன்னீங்க, நான் சொல்லி நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அப்ப நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த குழந்தை கூட இந்த ஒரு மாதிரி ஒரு சில உச்சரிப்பான ஆன்மீக நிகழ்வுகளுக்கு வரும்போது அங்க மூளையினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு செயல்படுது பார்த்தீங்களா? அதுக்கு வேறு பக்கம் டைவர்ட் ஆகாது. ஒரே கோணத்துல அந்த பரீட்சையினுடைய அந்த பதில் கேள்விக்கு என்னவோ அது மட்டும்தான் அங்க பதிய வைக்குது. அதே மாதிரிதான் அந்த குழந்தை நம்ம சொல்ல சொல்ல அது எழுத எழுத அது பழகிட்டே வரும்போது மூளையினுடைய அபாரமான சக்தி அங்கே செயல்பட வைக்கும். இதுதான் உண்மையும் கூட. அப்ப நம்ம 3 வழியில இந்த குழந்தைகளை நாம உறுதியா முன்னேற்றி வளர்ச்சி அடைய செய்யலாம். முதல் வழி, தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே அதுக்கு தேவையான உணவுகள் சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது. பயம் அதிர்ச்சியாக அல்லது ஏதாவது இப்ப சொல்லுவாங்க அந்தி சாய் நேரத்துல வாசப்படியில உட்காரக்கூடாதுன்னு ஒரு சில சொல்லுவாங்க. கர்ப்பஸ்திரிகளாம் அது மாதிரி கால நேரங்கள் அந்தி சாய் நேரத்துல வாசப்படியில உட்காரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உட்கார்ந்தோம்னா அங்க ஏதோ தாக்கங்கள் ஏற்படுங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி கிரகத்தை அந்த மாதிரி வெளியில போறது வர்றதெல்லாம் பார்த்து போயிட்டு வந்தோம்னா அது ஒரு மாற்றங்கள் நாம் மாற்றி வைக்கலாம். அப்புறம் உறவுகளில் திருமணம் செய்யக்கூடாது என்பது நம்மளுடைய ஒரு மருத்துவ ரீதியான உண்மைகளும் கூட. உறவு ரீதியா திருமணம் செய்தவர்கள் 50% பேருக்கு அந்த 1-2 குழந்தைகளுக்கு குறைபாடுகள் இருக்கிறதை கண்கூடாக நாம் உணர்ந்திருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறேன். என் உறவு முறைகள் கூட அது உண்மையும் கூட. அப்ப உறவு முறைகள்ங்கிறதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்போம். பிறகு மருத்துவ ரீதியான நிலைமைக்கு வருவோம். மருத்துவ ரீதியான நிலைமை என்ன? ஹோமியோ மருத்துவம், தேர்வை பயிற்சிகள், தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய அரவணைப்பு, இதெல்லாம் அந்த குழந்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். நிறைவாக ஆன்மீக நிகழ்வுகளுக்கு நாம் அந்த குழந்தைகளை முயற்சித்து கொண்டு செல்ல வேண்டும். நான் சொல்வது போல திருச்செந்தூர் ஆலயம், குலதெய்வ ஆலயங்கள், இது போல ஒரு சின்னதா அந்த வைப்ரேஷன், அந்த இடத்தினுடைய ஒரு சக்தி அந்த குழந்தைக்கு கிடைக்கும், என் குழந்தை மாறிக்கும் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு விண்ணப்பங்களால் அந்த குழந்தைகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் அந்த குழந்தைகளை மாற்றி கொண்டு வந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் எப்படி இருக்கிறோமோ அதே களவுக்கு மேல் அந்த குழந்தையினுடைய ஒரு மூளை சக்தி இருக்கும், அபார சக்தி இருக்கும், நல்ல நிலைக்கு வரும், நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். நம்மளே அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சி அடையும். இதுதான் உண்மையும் கூட, உறுதியும் கூட. ஆதலால் இது போல உள்ள குழந்தைகளுக்கு நாம் பாதுகாப்பு அளிப்போம். இப்ப ஒரு சில பேரு வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய இடத்துல ஹோமியோ மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, தேடி போய் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப சமீபத்துல இந்த மாதிரி உள்ள கல்வி தனியா படிச்சுட்டு, இதுக்குன்னே தனியா கல்விகளை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிச்சுட்டு அரசாங்கமே இதுக்கு ஒரு பயிற்சி கூட வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இலவசமா. அதை நாம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த வகுப்புகள்ல நம்ம கலந்துட்டு அந்த குழந்தைகளை அங்க போய் நம்ம சேர்த்து படிக்க வச்சிட்டோம்னா விரைவில் அந்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்து முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் அதுவும் ஒரு முயற்சி பண்ணி தகுந்த பொருளாதாரத்தையும் நமக்கு ஈட்டி கொடுக்கும். குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கும். நம்மளுடைய முயற்சிகளினால் அது வாழ்க்கையும் சுபமாக அமையும். ஆதலால் நாம் இந்த குழந்தைகளை ஒரு நோயுள்ள குழந்தைகளாக பார்க்காமல் அது ஒரு காலத்தினுடைய
காலகட்டம். இது ஒரு விதியினுடைய விளையாட்டு. அப்படி என்று நாம் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை மனப்பூர்வமாக நாம் குணப்படுத்தி விட முடியும் என்பதை இந்த தொகுப்பின் மூலமாக நாம் அனைவருக்கும் இந்த அன்பான கருத்துக்களை பதிய வைக்கின்றேன். இந்த கருத்துக்களை கேட்கும் அன்பு உள்ளங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். இது மாதிரி குழந்தைகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு தொகுப்புல அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. அவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேர் இன்னைக்கு இதுக்கு வழியே இல்லை, நம்ம குழந்தையோட தலையெழுத்து இப்படித்தான், நம்ம குழந்தைக்கு இப்படிதான் மூல வளர்ச்சி இல்லாம போயிடுமா அப்படின்னு விருதம் இருந்து கோயிலுக்கு போய் அது இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்களே வெளிய. ஆனா முறையான வைத்தியத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் சொல்ற வைத்தியம் தான் முறையான வைத்தியம். மறுபடியும் சொல்றது ஹோமியோ மருத்துவம் மட்டும்தான் இதை குணப்படுத்த முடியும். அது உறுதியா குணப்படுத்த முடியும். இதுல மாற்றமே கிடையாது. அந்த ஹோமியோ தகுதியான மருத்துவரை பார்த்து தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த மருந்துகளை கொடுக்கும் போது அதுக்கு சைடு எஃபெக்ட் வராது. ஹோமியோ மருந்தினுடைய தத்துவம் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். குணம் அறிந்து மனம் அறிந்து அந்த மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த தாய் திரவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோ மருந்து. அதை கொடுத்து கொண்டு வந்தால் உறுதியாக உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் பலமான வாழ்க்கையும் வாழும் என்பதை நம்பிக்கையோடும் உறுதியோடும் தெய்வீக சக்தியினாலும் இந்த அற்புதமான தொகுப்பை எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த மையத்திற்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்கள் குழந்தைகள் எல்லாம் நன்றாக வளமுடன் நலமுடன் ஆரோக்கியமாக நிறைய கல்விகள் கற்று நிறைய பொருளாதாரம் கொடுத்து அவர்கள் அந்த வாழ்க்கையிலும் நன்றாக இருக்கும் என்பதை வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் வளர்க்கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.